ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேரியனை தான் கன் பாயிண்டில் மடக்கிடுவாங்களோ, ஸோ அவளும் பயத்தில் ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு கொண்டுடாத அப்படின்ற வரைக்கும் கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் இவன் ஐரி நீ நல்லா தானே இருக்க, நீ நல்லா இருக்கனா ஏதாவது ஒரு சிக்னல் காட்டு, அப்போதானே எனக்கும் தெரியும் அப்படின்ற வரை இவன் இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருப்பா. ஆனால் இந்த பக்கம் ஐரினா அவன் காதில் இருக்க ஹெட்செட்டை வர பயத்தில் கீழே போட்டுருவா. ப்ளீஸ் என்னை கொன்றாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற வரை கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. உடனே அந்த கன்லேருந்து பேங்குன்னு ஒரு கொடி தான் வெளில வரும். அப்போதான் இவளுக்கே தெரியும் அது பானுன்னு சொல்லிட்டு. பான் நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு வர கண்ணா பண்ணேன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. பானோ நீ ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க போறேன்னு சொன்ன, இதுதான் அந்த ரெஸ்டாரண்டா? இது எவ்வளவு ஆபத்தான வேலைன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சே நீ எதுக்கு இதை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணேன்னு வர திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இவங்களும் பான் நான் எல்லாமே தெரிஞ்சுதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு உனக்கு தெரியுமா, நான் இப்போ இன்டர்வியூ கூட பாஸ் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் உடனே இந்த ஆப்ரேஷனை தனியா பண்ண போறது இல்லையே, என் கூட யோவும் ராவும் இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா நீங்க எனக்கு நிழலா எப்பவுமே என் கூடயே இருக்கீங்க, அப்புறம் எனக்கு என்ன ஆக போகுது, நீங்க தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண இருக்கீங்களே அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே பானுக்கும் வர பயங்கர டச்சிங்கா போயிடும். சரி நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கவலைப்படாத, நான் உனக்கு எப்பவுமே நிழலா உன் கூடயே இருப்பேன் அப்படின்ட்டு வர சொல்வாரு. எனக்கு அது தெரியும் பான், அந்த நம்பிக்கையில தான் நானே இந்த ஆப்ரேஷன்ல இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்களும் பேசிட்டே வருவாங்க. உடனே யோவோ இவங்க இறக்குற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களாம். பான் நீங்க எப்படி இவ்வளோ கண்டுபிடிச்சிங்க, சரி வாங்க வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்ட்டு வர கேட்பா. நீங்க வேற நான் செலக்ட் ஆயிட்டேன், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு வர ஐரினோ சொல்லுவா. பரவாயில்லையே, உன் டேலண்ட் மேல எனக்கு அபார நம்பிக்கை இருந்தது, அதனால தான் நானே உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வர யோகம் பாராட்டிட்டு இருப்பா. கேஎஸ் குரூப் மட்டும் இல்லைனா என்னால் செலக்ட் ஆகிருக்க முடியாதுன்னு வர ஐரினோ சொல்லுவாலாம். உன் கனெக்ஷனை பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோகம் வேற பயமா பாராட்டிட்டு இருப்பான். என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பான் வேற முன்னாடி வருவாரு. கனெக்ஷன் உடனே நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க, அந்த கேலக்ஸி சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு வர இவன் சொல்லுவா. வர வர நீங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டீங்க, என்ன தனியா விட்டீங்க, பரவாயில்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பானோ ஃபீல் பண்ணுவாரு. வீட்டுக்கு வந்தோடனே சரி நான் வர வழியெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், திடீர்னு நீ வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா உன்னால எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்ட்டு வர கேட்பாரு. நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தானே, என்ன யாரும் சந்தேகப்பட போறா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. எனக்கு அதுதான் பயமா இருக்கு, ஒரு ஏஜென்ட்டா இருந்தா கூட உன்னால சமாளிக்க முடியும், நீ சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் ஆச்சு. சரி ஓகே, நாளையில இருந்து உனக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது, உனக்கு நான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி தரேன், 4 மணிக்கு ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் 4 மணி ஆன உடனே ஐரினை கூப்பிட்டு வேற ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாரு. ஐரின் ஓட முடியாம வேற ஓடிக்கிட்டு இருப்பா. சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவரும் உயிரம் வாங்கிட்டு இருப்பாரு. அவளே வேற சரிஞ்சு கிடப்பாலாம். இவரும் போனா போதும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வேற கொடுப்பாரு. அட்லீஸ்ட் இதை கொடுத்தனே ஆறுதல் படுத்துறீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பா. சரி ஏஞ்சி உட்காரு, உனக்கு ஆபத்து வந்தா நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஐயோ பான் எத்தனை வாட்டி சொல்வீங்க, இது வரைக்கும் 37 தடவை சொல்லிட்டீங்க, எனக்கு மனப்பாடமா ஞாபகம் இருக்கு, நீங்க ஏன் என்ன நினைச்சு இவ்வளவு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டுது. நான் கண்டிப்பா இந்த ஆபரேஷனை நல்லா தான் பண்ணுவேன், நீங்க என்ன நினைச்சு பயப்படாதீங்க அப்படின்ட்டு வர பாட்டு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. சரி உனக்கு நடிக்க தெரியுமா அப்படின்ட்டு வர பானும் கேட்பாரு. இந்த இது நடிக்க தெரியுமா, இதை போய் சேர்மன் கிட்ட கேளுங்க, அவர் என்னோட ஆக்டிங்கை பார்த்துட்டு எனக்கு அவார்டே கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. பானும் அது வேணா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வாரு. பான் என்ன பான் இப்படி சொல்லிட்டீங்க, கிங்ஸ் பேக்கோட சீக்ரெட் பேஸே நான் தானே கண்டுபிடிச்சேன், என் டேலண்ட்டை பத்தி தெரிஞ்ச நீங்க இப்படி பேசுறீங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஒரி அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் பாட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் டேரக்டரை பார்க்க வர இவன் வந்துருப்பா. டேரக்டர் உடனே நான் அந்த கிங்ஸ் பேக் ஆப்ரேஷனை டெர்மினேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்வாரு. சரி என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு வர கேட்பா. ஆமா பான்லாம் செத்துட்டானே, இப்ப இதை ஸ்டாப் பண்றதுதான் உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. சார் ப்ளீஸ் எனக்காக ஒரு 1 மந்த் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு வர இவன் கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே ஓகே ரொம்ப கெஞ்சாத, உனக்காக வேணா நான் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிடுவாரு. தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வர சொல்வா. ஒரு நிமிஷம் இரு, என்கிட்ட சீஃப் ஒரு விஷயம் கேட்டாங்க, பானோட ஸ்விஸ் அக்கௌண்ட் பத்தி கேட்டாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு வர கேட்பாரு. இது ஸ்விஸ் அக்கௌண்டா சார், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பத்தி கேள்விப்படுறேன் அப்படின்ட்டு வர இவனும் பச்சையா நடிக்க ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது அப்படின்ட்டு வர டேரக்டர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. வெளியே போனவொடனே யோவும் ஆமா சீஃப்க்கு எப்படி இந்த அக்கௌண்ட்டை பத்தி தெரியும், நமக்கே இப்பதானே தெரிஞ்சுது அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் மிஸ்டர் வாய்ஸை தான் காட்டுவாங்க. சேர்மன் கூட சேர்ந்து அவனை வேற சுவிட்சர்லாந்து போறதுக்காக ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டிருப்பான். இதை பூடி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம சுவிட்சர்லாந்து போறோம், ஒன்ஸ் பானோட சேஃப்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு புது ஐடென்டிட்டியோட புது வீடும் கிடைக்கும், என்ன சந்தோஷம் தானே அப்படின்ட்டு வர கேட்பான். சார் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வர சேர்மனும் பச்சையை நடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த விஷயத்த பான் கிட்ட வர ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். இது நெக்ஸ்ட் வீக்கெண்டா, இன்னும் இவ்வளவு சீக்கிரமா பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றதுன்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் வேற கேட்கும். இவரும் யாருடான்னு போய் பார்த்தா ஃபுல்லா ஐயனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஆமா என் வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்ட்டு வர பானும் கேட்டுட்டு இருப்பாரு. பான் ரொம்ப நாள் கட்சி இப்பதான் பாக்குறோம், இப்படி பேசுறீங்க, தள்ளுங்க நம்ம போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பான் கிட்ட கொடுத்துருவாங்க. பானுக்கு வேற ஒண்ணுமே புரியாது, இங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு வேற பாத்துக்கிட்டு இருப்பாரு. உடனே அசோசியேஷன் ஆண்டியா பான் இன்னைக்கு உங்க வீட்டுலதான் பார்ட்டி அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எதுக்கு அப்படின்ட்டு வேற பானும் கேட்பாரா.
என்ன இப்படி கேட்குறீங்க? நீங்க திரும்பி வந்திருக்கீங்கல்ல, ஸோ அதனால வெல்கம் பார்ட்டி அப்படின்ட்டு வேற வயித்தெரிச்சல் ஆன்ட்டியும் சொல்லும். அப்படின்னா நம்ம வெளில போய் வேணா சாப்பிடலாமா? அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இது உங்க வீடு மாரி நெனச்சுக்கோங்க அப்படின்ட்டு வேற ஹவுஸ் ஹஸ்பண்டும் ரொம்ப கிளவரா பேசுற மாரி பேசிக்கிட்டுமா, ஐயோ! இது என் வீடு தான்யா அப்படின்ட்டு வேற பானும் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா யாரும் இவர் பேசுறத காதுலயே வாங்க மாட்டாங்க. ஆளுக்கு போய் ஒண்ணு வேற எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களோட தான் பொழுது போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பானு வேற தலைய பிடிச்சிட்டு வேற நின்னுகிட்டு இருப்பாரு. சரி பான், நீங்க ஒரு மினிமல் லைஃப் தான் வாழறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க வீட்ல ஒரு டேபிள் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இல்லையா? சரி இருங்க, நானே அதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஆன்ட்டியும் ஐரினுக்கு கால் பண்ணி, ஐரின் நீ வரும்போது ஒரு டேபிள் மட்டும் கொண்டு வா அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. ஒரு வழியா எல்லாருமே வேற சமைச்சு முடிச்சிருவாங்களாம். பான் மட்டும் ஓரமா நின்னுகிட்டு இருப்பாரு. பான், நீங்க மட்டும் எதுக்கு ஓரமா நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஐரினும் கூப்பிட்டு இருப்பா. ஆமாமா, வாங்க வாங்க, சூடெல்லாம் ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்ததுக்கு அசோசியேஷன் ஆன்ட்டி உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க இல்லாத இந்த காலத்துல எவ்வளவு விஷயம் தெரியுமா நடந்துடுச்சு அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வயித்தறிச்சல் பிடிச்ச ஆன்ட்டியும், ஆமாம்பா நீங்க போனீங்கல்ல, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் சொன்னா உங்களால நம்பவே முடியாது தெரியுமா அப்படின்னு வேற பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும், ஆமா பான், ரீசெண்டா நியூஸ் பாத்தீங்களா? ஸ்கூல்ல கூட ஒரு அட்டாக் நடந்தது. அதுல நாங்க தான் பெரிய ஹெல்ப்பே பண்ணோம் தெரியுமா அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்போம். பானுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும்ல, சோ பெருசா ஏதோ ரியாக்ட் பண்ணாம, ஓ அப்படியா அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. உடனே அசோசியேஷன் ஆன்ட்டியும் எல்லாருமே வேற அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐரீனும், பான் இப்ப நீங்க மட்டும் அது பெருசா ரியாக்ட் பண்ணல, இவங்க உங்களாதான் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு வம்பு, பெருசா ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஆமா நீங்க என்ன சொன்னீங்க, என் காதுல ஒழுங்கா விழல அப்படின்ட்டு வேற பானு சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஸ்கூல் அட்டாக்ல நாங்க தான் பெரிய ஹெல்ப்பே பண்ணோம் அப்படின்ட்டு வேற அசோசியேஷன் ஆன்ட்டியும் சொல்லுமா. ஓ நீங்களா, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பானு வேற ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா என்ன ஒரு சோகம்னா, நிறைய பேட் விஷயமும் நடந்திருக்கு தெரியுமா? நம்ம ஐரனுக்கு வேற வேலை போயிடுச்சு. அதே மாதிரி என்ன கூட ஒருத்தன் தலை பின்னாடியே அடிச்சுட்டான் தெரியுமா? எனக்கு கூட இங்க அடிபட்டுடுச்சு அப்படின்னு வேற அசோசியேஷன் ஆன்ட்டியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிரும். இவ்வளோ ஏன், நம்ம சுமி இருக்கால, இவளோட ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹவுஸ் ஹஸ்பண்டும் சொல்ல வருவான். நீ இருடா நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வயித்தறிச்சல் பிடிச்ச ஆன்ட்டியும், என் புருஷன் வேற ஒருத்தி இழுத்துட்டு ஓடிட்டான் ஃபாரினுக்கு அப்படின்ட்டு வேற சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே பானு வச்சா, உங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாரி அப்படின்ட்டு வேற வருத்தப்படுவாரு. ஓ நீங்க எனக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க, ரொம்ப ஸ்வீட்டுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பானை பார்த்து வேற வழிய ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே, நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம், உங்ககிட்ட எங்களுக்கு நிறைய கேள்வி எல்லாம் கேட்க வேண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு உண்மையான ஆளு அப்படின்ட்டு வேற அசோசியேஷன் ஆன்ட்டியும் கேட்கும். பானோ நீங்க எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. பான் நடிக்காதீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு வேற அசோசியேஷன் ஆன்ட்டியும் கேட்பாங்க. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும், நீங்களும் கிங்ஸ்பர்க் ஓனரும் ஒன்னா இருக்கிறத நான் பல வாட்டி பார்த்திருக்கேன், ஒரு வீட்டுக்குள்ள கூட நீங்க போனதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஓ அவங்களா, அவங்க என்னோட பழைய ஃப்ரெண்டு, ஷோரூம் பக்கத்துல ஏதாவது வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வீடு காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை, அவங்களும் நானும் ஒன்னா தான் ட்ரெயின் பண்ணோம், அவங்க என்னை விட ரொம்ப நல்லா ஜோஷன் ஜாதகம்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு வர பானு கதை விட ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ அவங்கள பார்த்து அப்படி தெரியலையே, பேசாம அவங்ககிட்டே நம்ம ஃபியூச்சரை பத்தி கேட்கலாமா அப்படின்னு வர ஐரனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம யோகா தான் காட்டுவாங்க. யோகா வர காதறிப்பு தாங்க முடியாது, யாரோ என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், காதெல்லாம் அரிக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவா. ஆமா யாரும் உன்னை திட்டுறாங்க போல அப்படின்ட்டு வர டெக்கியும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே யோவும், எனக்கு திட்டுற அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. சரி சரி, உன் திட்டுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு எனக்கும் தெரியும், வெளியே கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு, நம்ம வேணா ஒரு வாக் போலாமா அப்படின்ட்டு வர கேட்பான். எதுவும் வாக்கா, நான்லாம் வரல அப்படின்ட்டு வர மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. நீ சொன்னா கேட்க மாட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன் வேற அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். டெக்கியும் சும்மா இல்லாம இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு யோ கிட்ட வேற விட்டு போட ஆரம்பிச்சிருவான். உடனே யோவும், டே உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஏதோ சின்ன பையன் நான் நினைச்சேன், ஆனா இப்ப என்னதோ ரொம்ப மெச்சூர்டா கவிதெல்லாம் பேசுற, என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மரத்துல இருந்து விழுற இலையை எடுத்து நம்ம ஒரு விஷ் கேட்டோம்னு வச்சுக்கேன், அதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்டா இதெல்லாம் ஒண்ணுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க, நான் நம்புற அளவுக்கு ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, உண்மையை சொன்னோம்னா சின்ன வயசுல எனக்கும் நிறைய நம்பிக்கை எல்லாம் இருந்தது, நானும் அதெல்லாம் உண்மைன்னு நம்பி 20 வருஷமா ஃபாலோ பண்ணேன், ஆனா நான் வேணா எதுவுமே நடக்கல, அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லடா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நீ நம்புறனா போ, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலைமையில வேற ஒரு பூ வந்து விழும், அதை எடுக்கிற மாதிரி நம்ம டெக்கியும் நைஸா அவன் வாங்கின நெக்லஸ் வேற அவ கழுத்துல போட்டு விட்டுருவான். டேய் என்னடா பண்ற அப்படின்ட்டு வேற இவன் கேட்பாலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதுக்காக நான் 6 மாசமா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வர இவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் தப்பான கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க, பைத்தியம் ஏன்டா என் மேல உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நீ கேட்கணும், உனக்கு கேள்வியே கேட்க தெரியல அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே இவன், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, எனிவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு வர சொல்லுவா. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சொன்னல ஐஸ்லாண்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி, ஸோ நீ என்ன ஐஸ்லாண்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போ, அதுவே போதும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது ஐஸ்லாண்டா,
நான் எப்போ சொன்னேன் அப்படின்ட்டு வரை இவன் ஷாக் ஆவா. என்னது எப்போ சொன்னியா? நீ தான் இன்னைக்கு ஒரு வாட்டி போதையில கார்ல வரும்போது சொன்னேன் இந்த ஆபரேஷன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐஸ்லாண்ட் போலாம்லாம் சொன்னேன். இப்ப என்ன இப்படி பேசுற? நான் வேற அவசரப்பட்டு எல்லாம் காசையும் இந்த நெக்லஸ்ல போட்டுட்டேன், ஒழுங்கு மரியாதை நான் ஐஸ்லாண்டு கூட்டு போ அப்படின்ட்டு வேற இவன் பாட்டு கிளம்பிடுவான். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா புடிச்சிருக்கு, நில்லுடா அப்படின்ட்டு வேற இவன் கத்துவா. ஆனா அவன் பாட்டு கண்டுக்காம போவானா. இவன் நம்ம நினைச்சதை விட இப்ப ரொம்ப வளர்ந்துட்டான் போலியே அப்படின்ட்டு வேற இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இங்க கட் பண்ணா நம்ம ஐரினோட ஃப்ரெண்ட்ஸையும் பானியும் தான் காட்டுவாங்க. எல்லாரும் வேற ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். சரி ஐரின், நீ எப்ப குழந்தைங்களை இங்க கூட்டு வர போற அப்படின்ட்டு வேற வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் கேட்கும். இப்போதைக்கு கூட்டு வர ஐடியா இல்லை, ஏன்னா நானும் வேலைக்கு போறேன், பானுக்கும் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது பானுக்கு வேலை கிடைச்சிடுச்சா? பான் எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு வேற வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் கேட்கும். உடனே பானு, எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, நாங்க தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வர பானு கதை விட ஆரம்பிச்சிருவாரு. அசோசியேஷன் ஆண்டியும், பான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் நிறைய கிளப்ல மெம்பரா இருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றேன் உங்களை பத்தி அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஹவுஸ் ஹஸ்பண்டும், நான் என்னோட ஆர்மி ஃபோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றேன், கண்டிப்பா அவங்க இன்சூரன்ஸ் போடுவாங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்போம். அசோசியேஷன் ஆண்டியும், ஐரின் நீ குழந்தைங்களை பத்தி எதுக்கு கவலைப்படுற, ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா, நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே பானு, ஆமா நானும் வேலை முடிஞ்ச பிறகு குழந்தைங்களை பாத்துக்கிறேன் அப்படிலாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, சரி நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஐரினும் அசோசியேஷன் ஆண்டியை வேற பார்க்க போயிருப்பா. உன்னாலதான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, ஆனா நீ அங்க என்ன நடக்குதோ அதை டெய்லி வந்து எனக்கு அப்டேட் பண்ணும் ஓகேவா அப்படின்ட்டு வேற அசோசியேஷன் ஆண்டியா சொல்லுவா. சரி நான் உங்ககிட்ட அந்த ஃபிளாஷ் டிரைவை பத்தி கேட்டேன்ல, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே ஐரினா என்ன சொல்றதுன்னு தெரியாம, நான் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல விசாரிச்சேன், அது என் ஹஸ்பண்டோடது தானா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எதுவும் ஹஸ்பண்டோடதா, அவங்க ஏன் இந்த மாதிரி கொலகார வீடியோலாம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு வேற கேட்பா. நீங்க அது உண்மைன்னு நினைச்சிட்டீங்களா, அதுல இருக்கிறதுலாம் உண்மை கிடையாதான், என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல ஒரு புது நாவல் ஒன்று எழுதுறாங்க, அதுக்கு ரெஃபரன்ஸ் தான் இந்த மாதிரி டம்மியான வீடியோஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ட்டு வேற இவ பாட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. அப்படியா, நான் கூட அந்த வீடியோ உண்மைன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேலை அதெல்லாம் டூப்ளிகேட்டு. ஆமா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த திருடன் என்ன அட்டாக் பண்ணி அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு ஓடனா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி என்ன அட்டாக் பண்ணா ஓகே, உன்னோட குழந்தைங்களை ஏன் கடத்த ட்ரை பண்ணா அப்படின்ட்டு வேற ரொம்ப லாஜிக்கா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐரினும், என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல அவங்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணலன்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போய் சேரல போல, அதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என் குழந்தைங்களை கடத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா இப்ப 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, ஸோ இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அந்த வீடியோ பார்த்தோம் மறந்துருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஓகே இப்பதான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்னது இப்ப மீட்டிங் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஆமா அப்படின்ட்டு இவளும் வேற ஸ்ட்ரைட்டா கிங்ஸ்பேக்கோட பேஸுக்கு வந்துருவா. சேர்மன் உடனே, நானும் மிஸ்டர் வாய்ஸும் நெக்ஸ்ட் வீக் சுவிட்சர்லாந்து போறோம் பானோட சேஃபை எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்படி அந்த சேஃப்ல என்னதான் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு வேற இவங்க கேட்பாலாம். அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப சீக்ரெட் அப்படின்ட்டு வேற பில்டப் பண்ணிருப்பாரு. சரி நீங்க சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுவிட்சர்லாந்து போற அந்த நாள் தான் நம்ம ஆபரேஷன்லயே முக்கியமான நாள். நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அந்த வீட்ல இருந்து வெளில கொண்டு வந்தோம்னா அந்த நாள்ல பண்ணா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஐரின் உன்னை நம்பி தான் இந்த ஆபரேஷனே இருக்கு, உன்னால எடுக்க முடியும்ல அப்படின்ட்டு வேற இவங்க கேட்பா. உடனே ஐரினும் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே டெக்கியும், உனக்கு ஒரு லென்ஸ் வச்சிருக்கேன் இந்த இதை போட்டுக்கோ, இதை நீ போட்டு எதெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் நாங்களும் எங்க மானிட்டர்ல பார்க்க முடியும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். லென்ஸை பார்த்த உடனே சேர்மேனோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான லென்ஸ் கொடுத்துருக்கலாம்ல, அந்த ஸ்பெக்ஸை கொடுத்துட்டீங்க, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, என் அழகே கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். இவன் புலம்புறதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. உடனே ஐரினும், சரி அந்த ஆன் வேற ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆளு, ஸோ என் கண்ணை வேற நோட் பண்ணுவாங்க, அதனாலேயே என் முடியெல்லாம் கட்ட சொல்லுவாங்க, ஸோ நான் இந்த லென்ஸை எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே இவன் பயங்கரமான ஏஜென்ட்டா இருப்பா போலியே அந்த ஆனு அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. உடனே டெக்கியும் கேமரா இருக்கிற ஆர்டின் ஸ்டிக்கர் எடுத்து கொடுத்துட்டு இதை அந்த வீட்டில் ஒட்டி வச்சிரு, நீ இல்லாத டைம்ல நாங்கள் வாட்ச் பண்ணுவோம்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். உடனே பானோ, அங்க ஏதாவது பிரச்சனைனா இம்மீடியட்டா அந்த வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துரு அப்படின்னு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே நம்ம சேர்மனும் சும்மா இருக்க மாட்டான்ல. பான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இங்க இருக்கிறதுலே ஐரின் தான் பயங்கர டேலண்டானவ, என்ன ஐரின் சொல்ற அப்படின்ட்டு வேற கண்ணடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே பானுக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆயிடும். உன் கண்ணுல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், இரு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு வேற ஊத ஆரம்பிச்சிருவாரு. ஐயோன்னா என் கண்ணே வெளில வந்துடும் போல, விடுங்க அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பான். நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு பானும் ஐரினும் வேற வந்துகிட்டு இருப்பாங்களா. உடனே ஐரினும், உங்க சீக்ரெட் நேம் டெரிசாமே, அப்ப எனக்கும் ஏதாவது பேர் வைக்கிறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுக்கிட்டு இருப்பா. பானும், ஆலிஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இது ஆலிஸா, கார்ட்டூன் பேர் மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவா.
ஆமா, நீ எங்களோட டேஞ்சரான உலகத்துக்குள்ள வந்திருக்கல்ல, அதனால தான் ஆலிஸ்ன்ற பேரை சூஸ் பண்ணேன். இதுவே நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. இங்க கட் பண்ணா மறுநாள் அவளும் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துருவா. லென்ஸை வேற போட்டு வந்துருவாளாம். ஸோ எல்லா இடத்தையும் வேற உத்து உத்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. ஐரின் பார்க்கறதெல்லாம் வேற வெளியே கார்ல உட்காந்து பானம் வேற வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஐரினும் அந்த வீட்டை நல்லா வெளியே சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா வீட்டுக்குள்ளேயே வேற போயிடுவா. ஆனா இவளுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்த, உன்னோட வேலை என்னன்னு நான் சொல்றேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டு, உனக்கு கிச்சன்ல மட்டும்தான் வேலை, கிச்சனை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது. ஏன்னா நான் உன்னை ஒரு குக்கா தான் செலக்ட் பண்ணிருக்கேன், வெளியே வந்தா நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயமா மிரட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி உனக்கு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா உன்னோட சீனியரை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேற வெளியே போவாங்க. அப்போ அவங்க ஹனி பவுடர் வேற இருக்குமா, அதை டெய்லி ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வாயில கொட்டிக்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. உடனே நம்ம ஐரினோட சீனியர்ஸும், அப்பா நல்ல வேலை தலைவலி ஒழிஞ்சுது, நீ தயவு செய்து அந்த ஹனி பவுடர்ல மட்டும் கையை வச்சிடாத, அது ஆனோட ஃபேவரட், அதுல மட்டும் கையை வச்ச உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸ் வேற பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஐரினோ கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாலாம். அப்ப ஆனோ வந்துட்டு ஒரு மூட்டை பூண்டு எடுத்துட்டு வந்து வர போடுவா. ஆமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வர போமா கேட்பாலாம். இன்னைக்கு ஒரு நாள்ல இந்த மொத்த பூண்டையும் நீ உரிச்சு காட்டணும், அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு அவ பாட்டு போயிடுவா. ஐரினோ அழுதுகிட்டே அந்த பூண்டெல்லாம் வேற உரிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் மானிட்டர்லயோ வேற வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ, விட்டா இன்னைக்கு ஃபுல்லா இவ பூண்டு உரிக்கிறதா நம்ம மானிட்டர்ல பாக்கணும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற தூங்கி வழிஞ்சிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஐரினோ, ஐயோ இவ்வளவு பூண்டியை நான் எப்போ உரிச்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறிட்டு இருப்பா. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிங்ஸ்பேக்கோட பேஸுக்கும் வந்துட்டு, மனசாட்சியே இல்லாம அவ்வளவு பூண்டை என்ன உரிக்க விட்டுட்டா அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. அத்ததுக்கு என்ன ஒரு குக்கா தான் சூஸ் பண்ணிருக்காங்களா, அதனால கிச்சனை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. சீக்கிரட்டா கூட முடியாதா அப்படின்ட்டு வேற டெக்கியும் கேட்பானா, வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்ட்டு வேற இவன் கேட்பா. என்னால பெருசா எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா சீனியர்ஸ் ஒண்ணு மட்டும் சொன்னாங்க, செகண்ட் ஃப்ளோருக்கு ஆனை தவிர வேற யாரும் போறதுக்கு அலோடே கிடையாது, அந்த செகண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டுது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்பனா அந்த ரூம்ல தான் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்ட்டு வேற டெக்கியும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த ரூம் ஆன் போனா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அவங்க எப்போ கிளீன் பண்ண போறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ரூம் ஓப்பன்ல இருக்குமா, மற்ற நேரம் தான் க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்பதானே தெரியுது அந்த ஆனி ஏன் 5 வருஷமா அந்த வீட்டுல வேலை பார்க்கறான்னு, பயங்கர விசுவாசமான ஆளா இருப்பா போல அப்படின்ட்டு வேற போனோம் சொல்லுவாரு. சரி, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு வர எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் ஐரினுக்கே ஒரு ஐடியா தோணும். இது என்ன ஐடியான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, bye bye friends.